சிட்னியில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அட்ராக்ஷன் இந்த அக்வேரியம் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இப்போ இதை பாருங்கள். விதவிதமான ஃபிஷ்ஷஸ் நிறைய டேங்க்ஸில், ரொம்ப பெரிய பெரிய டேங்க்ஸில் இருக்கும். அது பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோரல் ரீஃபு அதுங்களே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இந்த கேமரா வழியாக நாங்கள் எடுக்கும்போது அதோட கரெக்ட் கலர் வந்து அவ்வளோ சரியாக தெரியல. நேரில் பார்க்கும்போது ஸோ பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள் என்ன அழகாக அது ஆடிட்டுருக்கு. நல்ல வயலட் கலர் அது. இங்கே பாருங்கள் விதவிதமான மீன்கள். டேங்க்ஸ் வந்து நிறைய வேரியஸ் ஷேப்ஸில் வச்சுருந்தாங்க. அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்க. பாருங்கள் இந்த என்க்ளோஷரை எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த டேங்க்குக்கு இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டிங்களில் கிளியர் வாட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்கும், சீ அர்ச்சின் எல்லாம் இருக்கும். நாம் இதுங்களை தொடலாம். உயிரோடு இருக்காங்க, பட் நம்ம தொடலாம். தொடணுன்னா நம்ம கையெல்லாம் நல்லா டிஸ்இன்ஃபெக்டன் வச்சு கழுவிட்டு வந்து தான் தொடணும். இங்கே பாருங்கள் ஒரு கிராப் எப்படி எட்டி பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். என்னடா இந்த டேங்க்கில் எதுவுமே காணோன்னு பார்த்தா இங்கே வர அந்த மீன் வித்தியாசமாக இருக்குல்ல டிசைன் கூட. இந்த என்க்ளோஷரில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி 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 மீன்கள் இருந்தது. இந்த ஃபிஷ் கூட பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில் பார்க்க. இதுவும் சீக்கடியில் வாழ்கிற கோரல் ரீஃப் தான். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஹாலில் நிறைய சிலிண்டர்ஸில் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க வளர்ந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு சிலிண்டருக்குமே ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஜெல்லி ஃபிஷ் இங்கே ஒயிட் கலர் தான். இந்த சிலிண்டர்ஸில் கலர்ஸ் அவங்க போட்டதுனால அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் பென்குவின் என்ன அழகாக நீந்துறாங்கன்னு. பென்குவின்லாம் வந்து ஆர்டிக் ரீஜனில் தான் வளரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை வந்து அவங்க லோவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக ஸ்விம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு என்க்ளோஷருக்கு போகிறோம். இங்கே தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கக்கூடிய ஷார்க்கு. ஆக்சுவலாக இந்த இது வந்து கொஞ்சம் டீப்பாக இறங்கி நம்ம போகணும். நல்ல ஒரு டெப்த்து தான், ஒரு 5-6 ரவுண்டு இந்த மாதிரி நம்ம திரும்பி போகணும். ஏன்னா அண்டர் வாட்டர் சீயில் இருக்கிற மீன்களை நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு ஆர்ச் ஷேப்பில் வந்து ஒரு என்க்ளோஷர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வழியாக நம்ம நடந்து போய் அதுங்களை நம்ம பார்ப்போம். வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் இப்போ பார்க்க போகிறீங்க. இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய திருக்க மீன். இங்கிலீஷில் ரே ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஹார்பர் பக்கத்தில் இந்த அக்வேரியமை பண்ணியிருக்காங்க. ஸோ சீ வாட்டருக்குள்ளே ரொம்ப ஆழமாக உள்ள சீக்குள்ளே இல்லை, ஓரளவுக்கு நம்ம அந்த சீ ஷோரில் இந்த அக்வேரியமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் இந்த ஷார்க்கெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரே ஃபிஷ் பாருங்கள், அதான் திருக்க மீன். அப்படியே அந்த கிளாஸ்லேயே ஸ்லைட் பண்ணி பண்ணி அவ்வளோ தூரம் போச்சு. ரொம்ப பெருசு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்க. எல்லா மீன்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. நம்ம கடலுக்குள்ளே போய் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடத்துல நிறைய இந்த மீனுங்க பாருங்கள், தேங்காய் பாறை மீன். எனக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியே பிடிச்சி சமையல் பண்ணிடலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தா ஐயோ இது அக்வேரியம் ஆச்சு அப்படின்னு நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ மீன் வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த என்க்ளோஷரில் என்ன அழகாக நடந்து வராங்க பாருங்கள் பென்குயின். இவ்வளோ க்ளோஸாக நம்மளால் பார்க்க முடியுமா? இந்த அக்வேரியமில் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பென்குயின்ஸ் எல்லாம் கண்ணாடிக்கிட்டே வந்து நம்மளுக்கு போஸ் கொடுத்துட்டு நிற்பாங்க. முதல்ல எங்களுக்கு புரியல ஏன் இப்படி நிற்கிறாங்கன்னு. அப்புறமா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க போஸ் கொடுக்குறாங்க. அதை பாருங்கள் வந்து எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ க்யூட். இதோ பாருங்கள் லைனில் எப்படி அழகாக வராங்கன்னு. இது எல்லாமே வந்து தே ஆர் யூஸ் டு பீப்புள். அதனால் ஜனங்களை பார்த்தோன்னே தே டூ தர் ஓன் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங் எல்லாம். தனியாக நம்ம வந்து ஒரு பணம் கட்டினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி போட்டு வழியாக இன்னும் கிட்ட போய் நம்ம பெண்குயினை பார்க்குவோன்றதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கண்ணாடியிலே கிட்ட பார்த்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணாடி வழியாக தான் பார்க்குறாங்க. பட் தனியாக அது ஒரு என்க்ளோஷருக்குள்ளே இந்த மாதிரி போட்டில் போயிட்டு வருவாங்க. பென்குயின்ஸ் பாருங்கள் சந்தோஷமாக தண்ணியில் நீராடுறாங்க. நான் சொன்னேன்ல போஸ் கொடுத்து நிற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க அப்படி நிற்கிறாங்க. நல்லா இருக்கும் அதுங்க பண்ணுறது.
இந்த அக்வேரியமில் டெப்த் ரொம்ப ஜாஸ்தி பாருங்கள். அதை க்ளீன் பண்ண வரவங்க கூட அந்த டீப் சீ டைவர்ஸ் வந்து தான் பண்ணுறாங்க. பாருங்கள், அழகாக வர நம்மளுக்கு டாட்டா காட்டுவாங்க. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.